स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. வைவஸ்வதாக்கியமனுபுத்ர நபாகஜாத நாபாக நாமக நரேந்திர சுதோம்பரீஷகாம் சப்தார்ணவாவிருதமகி தயிதோபிரேமே தொத்சங்கிஷு த்வயி ச மக்னமனஸ் சதைவ. அம்பரீஷனுடைய ஒரு பக்திமயமான வைபவங்களை எல்லாம் வர்ணிக்கக்கூடிய இந்த தசகத்துல நபகன் அவனுடைய பிள்ளை நாபாகன் அவனுடைய பிள்ளையான அம்பரீஷன் வைவஸ்வத மனுவனுடைய ஒரு வம்சத்துல உயர்ந்த பக்திமானாக எம்பெருமானிடத்திலேயே எல்லா சித்தங்களையும் வச்சுண்டு ராஜாவாக இருந்தா கூட எந்த விதமான பற்றும் அல்லாமல் பற்றுக பற்றற்றான் பற்றனேன்னு குருவாயிரப்பா உன்னுடைய திருவடியே அவன் கெட்டியாக பிடிச்சுண்டு பரிபாலனம் பண்ணானாமேன்னு ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்க செய்ய நாராயண பட்டத்திரி அம்பரீஷனுடைய பக்தியை பத்தி ஆச்சரியமாக இந்த ஒரு வைபவங்களை எல்லாம் வர்ணிக்கிறாராம். காரணம் பாகவதத்துல என்ன சொல்லி இருக்கோ அதை சுருக்கி எழுதுறது தானே நாராயணியத்தினுடைய ஒரு தன்மை. பாகவதத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சவை மன கிருஷ்ண பதார வினோதயோகோ வசம் சிவை குண்ட குணானு வர்ணனே கரவுகரேர் மந்திரமார்ஜனாதிஷூ ஸ்ருதிம் சகராச்சுத சத்கதோதயே. அம்பரீஷனுடைய குணநலன்கள் என்ன? இதத்தான் இந்த பாகவத ஸ்லோகத்தை சுதோம்பரீஷகான்னு ஒரே ஒரு பதத்துல நாராயண பட்டத்திரி சொல்லிட்டார். எப்படிப்பட்ட பக்திமானா அவன் பேசினாலும் கிருஷ்ணனுடைய பேச்சுத்தான், எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணனுடைய பதார அவனுடைய பத கமனங்களை தவிர அம்பரீஷனுடைய மனசானது வேற எதையுமே நாடாது. அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? யாராவது அவனிடத்துல ஏதாவது பேச வந்தால் அவன் சத்தியமில்லாத ஒரு விஷயங்களையோ தேவையற்ற பொழுதுபோக்கக்கூடிய ஒரு விஷயங்களையோ அம்பரீஷன் யாராவது பேசுறதா இருந்தால் அந்த இடத்தை விட்டே சட்டுன்னு நகர்ந்துருவானா. வசம் சிவை குண்ட குணானு வர்ணனே. அதே போல அவன் ஏதாவது ஒரு கைங்கரியங்கள் பண்றதுன்னு சொன்னால் தன் ஊர்ல இருக்கக்கூடிய திருக்கோயில்ல போய் பலவிதமான கைங்கரியங்கள் பண்ணுவானாம். இது போன்ற கதைகள்லாம் நமக்கு கலியுகத்துல கூட பொருத்தமாக எதை ஞாபகப்படுத்துறதுன்னா, நம்ம கோயிலுக்கு போனோம்னா எந்த இடத்துக்கு போறோமோ அந்த ஆலயத்துல சுவாமியினுடைய தரிசனத்துக்காக மாத்திரம் நம்ம போகணும்ன்ற அவசியம் இல்ல. ஆலயத்துல போய் தரிசனத்தையே அடையலாம். அந்த ஆலயத்தை நாமே பெருக்கி தொடச்சு சுத்தம் பண்ணி கொடுக்கலாம். எம்பெருமானுடைய புறப்பாடு இருந்தா ஸ்ரீபாதம் தாங்கியாக மாறி நம்ம தோள் கொடுத்து புறப்பாடுக்கு உதவலாம். நெருப்பை எடுத்து ஒரு தீவெட்டி பிடிக்கலாம், இல்ல ஒரு கொடை போடலாம். அங்க இருக்கக்கூடிய நந்தவனங்களுக்கு நாம் தண்ணீர் பாய்ச்சலாம், புஷ்பங்களை பறிச்சு கொடுக்கலாம், துளசிய பறிச்சு கொடுக்கலாம். இது போன்ற சின்ன சின்ன கைங்கரியங்களை கூட யார் பண்ணுவான்னா தன் ஊர்ல இருக்கக்கூடிய கோயில்ல போய் அம்பரீஷன் பண்ணுவானா. அப்படி தான் ராஜாவா இருக்கமே நம்முடைய நிலை தாழ்ந்து நாம போய் பெருக்கலாமா தொடைக்கலாமான்னு இல்லாம கரவு கரேர் மந்திரமர்ஜனாதிஷோ பாகவதம் சொல்லித்து தன் கையாலையும் வாயாலையும் எத்தனை கைங்கரியங்கள் பண்ண முடியுமோ அத்தனை கைங்கரியங்களையும் பண்ணக்கூடிய அவனுடைய முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, எப்படி குலசேகர ஆழ்வார் தன்னுடைய ராஜ்யத்துல வரக்கூடிய மகான்கள் மூலமாக கேட்டே கிடத்தியோன்னு ராமனுடைய சரித்திரங்களை எல்லாம் கேட்பாரோ, அதே போல அம்பரீஷ மகாராஜாவும்
தன்னுடைய அரண்மனைக்கு வரக்கூடிய சாதுக்களை உட்கார வச்சுண்டு அவளிடத்துல சகார அச்சுதனுடைய கதைகளை எல்லாம் சச்சங்கமாக உட்கார்ந்து கேட்கறதையே தன்னுடைய வாழ்நாளுடைய ஒரு பொழுதுபோக்காக அவன் வச்சுருக்கான்னா, செவ்வைச்சூடுவார் தமிழ் பாகவதத்துல சொன்னார், அம்பரீஷனுடைய குணம் எப்படி இருந்ததுன்னா, தலையினால் பறந்தாமல் நல் தாளினை பணிந்து கலையினார் சொல்லும் அவன் புகழ் காது கொண்டருந்தி நிலையில் ஆழியால் உரை தர நெஞ்சினுள் இணைந்து சிலையினால் தருவால் செய்யும் சினகரம் சூழ்ந்து கையினால் அறிபூஜனை காதலித்து ஏற்றி மெய்யினால் திகழ் நாவினல் நாமமே விளம்பி வையமே முதலாய் வரும் பொருள் எல்லாம் மாலோ பொய்யிலா உருவனோ அவன் புலமயிர் புகழ்வார். எதற்காக அம்பரீஷனை பத்தி இவ்வளவு புகழ்ச்சியோட அவனுடைய வைபவங்களை எல்லாம் பாகவதம், நாராயணீயம், செவ்வைச்சூடுவார் இவ்வளவு பேரும் சொல்றாள்னா, பின்னாடி வரக்கூடிய கதைக்கு இது முன்னோடியா இருக்கு. எவ்வளவு பக்திமானா இருந்தா சுவாமி அவனை சுதர்சன சக்கரத்தை கொடுத்து துர்வாசர் கிட்டே இருந்து காப்பாத்துவார். அம்பரீஷனுடைய சரித்திரம் ஆரம்பிக்கச்சேயே சுகபிரம்ம மகரிஷி இவனுடைய குணநலன்கள்லாம் சொல்லிட்டு பரீட்சித்த சொல்றார், ஏ பரீட்சித்து, இப்ப தொடர்ந்து சொல்ல போற அம்பரீஷனுடைய கதை எப்படிப்பட்டது தெரியுமா? உலகத்திலேயே உயர்ந்த மகரிஷி துர்வாச மகரிஷி. அந்த துர்வாசர்னாலே கோபம் இருக்கக்கூடியவர். சடால்னு யாரவனா சபிச்சுடுவார்னு உலகத்துல அத்தனை பேருக்கும் அவர்கிட்ட பயம். ஆனால் அந்த துர்வாசருடைய கோபமோ சாபமோ அவருடைய ஏவலோ இந்த அம்பரீஷனை ஒன்னும் பண்ணலன்றதுதான் அவனுடைய சரித்திரத்துல பெருமைன்னு அந்த ஆரம்பத்திலேயே சுகபிரம்ம மகரிஷி இவ்வளவு பெருமை துர்வாசரை கூட எதிர்க்கக்கூடிய அவளுக்கு அவனுக்கு சக்தி இருக்குன்னா வீரத்தினால இல்ல, பகவத் பக்தியினால அவன் அடையிறான்றதுக்காகத்தான் அவன் தினசரி பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் ஆன்மீகத்தோடு எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு அந்த ஸ்லோகத்துல விவரிச்சு சொல்றதுக்கு காரணமே இதுதான். வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தமாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவாவினையே நெடுங்காலமேனே கரச்சரணாதி அவயவங்களை எம்பெருமானிடத்திலேயே ஈடுபடுத்தினான் அப்படின்னு அவன் கோயில்ல பண்ணக்கூடிய கைங்கரியங்களை கூட இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறான்னு பட்டத்திரை தொடர்ந்து இருக்கார். கோயில்ல உடனே நமக்கும் ஞாபகம் வந்துருத்து, அம்பரீஷனோட சேர்ந்து நாமும் இப்ப இந்த கோயில்ல அடைய வேண்டிய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைய வேண்டாமா? சீர்காழியிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்தில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய பார்த்தன்பள்ளி திருக்கோயிலிலே அநேகமாக அனைத்து சன்னதிகளுடைய திவ்ய தரிசனத்தையும் பூர்த்தி செய்த நாம் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய தாமரை கேள்வன் என்ற திருநாமத்தோடு சேவை அளிக்கக்கூடிய மூலமூர்த்தியை நமக்கு படமெடுப்பதற்கு அனுமதி இல்லாததால் இதோ புகைப்பட வடிவத்திலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். நின்ற திருக்கோலத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக கிரீடத்தை தரித்துக் கொண்டு கர்ண பத்திரங்களோடு வக்ஷஸ்தலத்திலே மகாலட்சுமி பதக்கமானது மிளிர ஆச்சரியமாக தாமரை கேள்வனாக எம்பெருமான் காட்சி அளிக்கக்கூடிய இந்த திவ்ய கஷேத்திரத்தில் மற்றொரு வைபவம் இங்கு அமைந்திருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி. ஆம், அவர் ராமனுடைய திருப்பெயரை தாங்கி இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி கோலவில்லி ராமன் என்று பெயர் கொண்ட இதோ அந்த மூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைய துவங்கிவிட்டோம். ஆனால் நமக்கு பெரிய ஆச்சரியம், ஸ்ரீராமன் என்றால் 2 திருக்கரங்கள் கோதண்டத்தை தாங்கிக் கொண்டு நமக்கு கம்பீரமாக காட்சியளிப்பார் என்று ராமனை நாம் உற்று நோக்கி தரிசிக்க ஆரம்பித்தோமே. ஆனால் முதலிலே ஒருபுறம் ஸ்ரீதேவி மற்றொரு புறத்திலே பூதேவியாக உபயநாச்சிமாரோடு காட்சியளிக்கின்றார். இந்த ராமனுக்கு இங்கு ஒருபுறம் லக்ஷ்மண சுவாமியும் இல்லை, எதிரே கையை கூப்பிக் கொண்டு அனுமனும் இல்லை, இருதேவிமார்கள் அமைந்திருக்கின்றார்கள். ஆச்சரியமாக இருக்கின்றதே, இவர் கோலவில்லி ராமன் தானா என்று கேட்கும் போது இங்கு இருப்பவர்கள் நமக்கு தலவரலாறை கூறுகின்றார்கள். தசரத மகாராஜா இக்ஷ்வாகு வம்சத்திலே புத்திரனுக்காக புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்ய அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தின் முடிவிலே வசிஷ்டர் கூறுகின்றார், தசரதா உனக்கு மகாவிஷ்ணுவே ஸ்ரீராமனாக அவதரிக்க இருக்கின்றார் என்று. அப்போது தசரதர் கண்களை மூடிக்கொண்டு நாராயண பெருமானான மகாவிஷ்ணுவை காட்சியளிக்க தான் வேண்டி, நீ ராமனாக அவதரித்தால் எனக்கு மனிதனாகத்தான் அவதரிப்பாய், நீயே ராமனாக வருகிறாய் என்பதற்கு சாட்சியாக எனக்கு நீ திவ்ய தரிசனத்தை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க புத்திரகாமேஷ்டி யாகத்திலே தசரதருக்கு மற்றும்
தரிசனத்தை அளிக்குமாறு சங்கு சக்கரங்களோடும் ஸ்ரீதேவி பூதேவியோடும் நான் இவ்வாறுத்தான் ராமனாக அவதரிப்பேன், என்னுடைய திருமுகம் இவ்வாறு இருக்கும் என்று தசரதருக்கு காட்சியளித்த சதுர்புஜ ராமனாக இதோ இந்த தலத்திலே கோலவில்லி ராமனாக எம்பெருமான் காட்சியை அளிப்பதால் இவருக்கு இரு தேவிமார்கள். அது மட்டுமா, இவருடைய திருமேனியை இதோ தரிசிக்க நாம் துவங்கிவிட்டோம். ராமனை போன்ற அழகான திருமுகம்தான், அதைத்தான் அவர் தசரதருக்கு அளித்தார். அது மட்டுமா, தோள் கண்டார் தோளையை கண்டார் என்ற அழகான இரு திருக்கரங்களிலே சங்கு சக்கரத்தை ஏந்தக்கூடிய ராமன் மற்ற இரண்டு திருக்கரம் அபயமளிக்கும் சரணாகத ரட்சணமாகவும், நான்காவது கதையை தாங்கக்கூடிய கதாகஸ்தமாகவும் நமக்கு காட்சியை அளிக்க தாமரை பீடத்தின் மேல் அழகான சரணாகதி அடைய வேண்டிய திருவடி தரிசனத்தை அளித்துக் கொண்டு அரக்கராவி மாள அன்று ஆழ்கடல் சூழ் இலங்கை செற்ற கொரக்கரசன் என்னும் கோலவில்லி என்னும் நெருக்குமாட நீடு நாங்கை நின்மலன் தான் என்றென்று ஓதி பறக்கழிந்தால் எனன் மடந்தன் பார்த்தை பள்ளி பாடுவானே என்று பார்த்தன் பள்ளியிலே ஆழ்வாருடைய பாசுரத்தோடு மங்களாசாசனம். இவருடைய மூலமூர்த்தியானவர் தனியாக இங்கு ஒரு தோப்பிலே எழுந்தருளி இருப்பதாகவும், இதே கோலவில்லி ராமன் கும்பகோணம் அருகே திருவல்லியங்குடி என்னும் திவ்ய கஷேத்திரத்திலே இதே திருநாமத்தோடு தரிசனத்தை அளிப்பதாகவும், ஸ்ரீராமன் கண்ணன் இரண்டும் சேர்ந்த ரூபமாக இங்கு சேவையளிப்பதாக தலவரலாறானது கூறுகின்றது. பக்தர்களே, நாராயணியத்திலே நாம் 33வது தசகத்தில் அம்பரீஷ சரித்திரம் பூர்த்தியானவுடன் 34வது தசகத்திலே ஸ்ரீராமனுடைய சரித்திர துவங்க இருக்கின்றது என்பதை உணர்த்துவது போல கோலவில்லி ராமனுடைய நாராயணன் ராமன் கலந்த திவ்ய தரிசனத்தோடு இதோ 33வது தசகத்தின் அம்பரீஷ சரித்திரத்தை சிரவணம் செய்வதற்கு நாம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் தொடர்கின்றார். சப்தார் நவாவிருத்தமகி தயிதோ பிரே மேகே தொத்சங்கிஷு த்வைச மக்னமனசதைவ. இவ்வளவு பக்திமானாக இருந்துண்டு குருவாயூரப்பா உன்னிடத்திலேயே தன்னுடைய சித்தத்தை ஈடுபடுத்தின்றிருக்கக்கூடிய அம்பரீஷனுடைய சரித்திரத்துல ஸ்லோகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி. என்ன ஆச்சரியம்! பாகவதம் நாராயணியம் இரண்டுமே பலஸ்ருதி சொல்றது. இந்த ஸ்லோகத்துல நபகன் நாபாகன் அம்பரீஷன் அப்படின்ற இவா 3 பேர் இருக்க. இந்த 3 பேர்ல ஏதாவது ஒரு பேர் காதுல விழுந்தா கூட நாம பண்ண பாபங்கள் எல்லாம் நீங்கும்ன்றது இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு பலனாக அமைய முதல் ஸ்லோகமானது 33வது தசகத்துல பூர்த்தியாருது. அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, வைவஸ்வத மைந்தனான நபாகனல்லோனவன் மெய் வைத்த நாபகமயுத்தல் அம்பரீஷல் என்று போற்றும் பொய்யிலால் புவியை முற்றும் புறந்திடலான போதும் மை வகையாலே உன்னை போற்றியே மகிழ்ந்தோ. அந்த உயர்ந்த உன்னிடத்துல பக்திமானாக இருந்தானாமேன்னு சொன்ன பட்டத்திரி 33வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை கம்பீரமாக ஆரம்பிக்கிறார். குருவாயூரப்பா, அந்த அம்பரீஷனுடைய பக்தி பரிணாமம் எந்த அளவு வளர்ந்தது தெரியுமா? தொத்ப்ரீதயே சகலமேவ விதவதோஸ்யக பக்தியைவ தேவன சிராத விருதா பிரசாதம் ஏனஸ்ய யாச்சனம் ருதேப்யபிரக்ஷணார்த்தமோ சக்ரம் பவல் பிரவிததார சகஸ்ரதாரமோ. எல்லா காரியங்களையும் தங்களிடத்துல பிரீத்தியாக பண்ணிட்டு இருக்கிற அந்த அம்பரீஷனுக்கு பகவான் தரிசனம் கொடுத்து தரிசனத்தோட உயர்ந்த ஒரு பொருளை பரிசாக கொடுக்கணும்னு குருவாயூரப்பா நீ தீர்மானம் பண்ணையாமே. அப்படிப்பட்ட பாகவதோத்தமன்னு இந்த தசகத்துல 2வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி தொடர்றார். தொடரட்டும். நாமும் பார்த்தன் பள்ளியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத பார்த்தசாரதி பெருமாள் திவ்ய காரத்தியோடு நாம் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அனைத்து மூர்த்திகளிடத்திலேயும் உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியில் தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தேசூர் என்ற ஊரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயண